ஃப்ரீ ஃபயரில் ஈஸியாக ஹெட்ஷாட் அடிக்க நான் சொல்கிறேன் இந்த ஒரு ட்ராக் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தானே இந்த ஃப்ரீ ஃபயர் பிளேயர் ஹெட்ஷாட் அடிக்க இந்த யூசேஃப் ட்ராக் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ராக் எப்படி பெர்ஃபெக்டாக ட்ராக் பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நான் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வாங்க ஸ்ட்ரீட்டாக வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கால்லேயே இந்த மாதிரி ட்ராக் பண்ண தெரியாத ஒரு ஃப்ரீ ஃபயர் பிளேயர் இருப்பான். அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எய்ம் தான். நான் இப்போ வீடியோவில் கட்டுற மாதிரி எனிமிக்கு லெஃப்ட் இல்லை ஒயிட் கலர்லேயே வச்சு டாக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெட்ஷாட் இருக்கும். அந்த டாட்டை ரெட் கலர் மாறலாம் ஒயிட் கலரே வச்சு டாக் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக ஹெட்ஷாட் இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரெண்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேஷன் ட்ராக் தான். ட்ராகை தான் நிறைய பேர் தப்பாக பண்ணுறீங்க. அதை எப்படி கரெக்டாக பண்ணுறதா இப்போ பார்க்க போகிறோம். இந்த இடத்துல ஃபயர் பட்டனை பாருங்கள். ஃபயர் பட்டனை பார்த்தீங்கன்னா யூ ஷேப்பில் ட்ராக் பண்ணணும். அதாவது எப்படின்னா இப்போ வீடியோ காட்டுற மாதிரி லைட்டை கிளந்து மேலே ஹியூமன் வளர்ச்சினாலே மணி லாக் ஆயிரும். இல்லை ப்ரோ என்ன சரியாக புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓ போடுவோம் பார்த்தீங்களா ஓ ஷேப்பில் ட்ராக் பண்ணால் மண்ணில் லாக் ஆயிரும். ரெண்டுமே யூ மாதிரி தான். ஓ மாதிரி ஃபுல் ட்ராகை ட்ரை பண்ணாமல் ஆஃப் ட்ராகை ட்ரை பண்ணினா யூ ஷேப் ட்ராகை கற்றுக்கலாம். தேடி சொல்ல போகிறது தான் முக்கியமான விஷயம். அதனால் மறந்துடாமல் நோட் பண்ணுங்கள். அது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டில் போய் நல்லா யூசேஃப் ட்ராகை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே ட்ரை பண்ணிங்கன்னா மொட்டை மாடிக்கு தான் போகும். அதாவது என்ன சொன்னால் வானத்துக்கு தான் போகும். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த யூசேஃப் ட்ராக் எப்படி பண்ணுறது ஒரு ஐடியா வந்திருக்கும். ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட்டில் ஒர்க்கிங் டைப் பண்ணிட்டு போயிருங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ ஒரு 10 பேராக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் அடுத்த வீடியோ கண்டிப்பாக போடுவேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.